அனைவருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம். நாங்கள் எந்த ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பை சொல்லி பை பண்ண வைப்பதும் கிடையாது. எனி பெய்டு குரூப் சர்வீஸும் கிடையாது. எங்களுடைய வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்கி நீங்கள் நஷ்டமடைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் முக்கியமாக செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பை அண்ட் செல் பண்ணுங்கள். சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. வாங்க வீடியோ. எங்களுடைய வீடியோ. ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அண்ட் தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அண்ட் தென் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் தென் யூடியூப் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் தென் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, 2024 எல்லாருக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையட்டும் அப்படின்ட்டு இறைவனுடன் பிரார்த்தனை செய்து கொண்டு உள்ளேன். ஓகே, 2024 நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். 2024 ஃபர்ஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் தென் டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த ரெண்டு இன்சூரன்ஸும் மிகவும் முக்கியம். நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்தோம்னா நம்ம காக்கா குருவியாட்டம் சேர்த்து வச்சிருக்கிற மொத்த பணத்தையும் புடுங்கி விட்டுடுவாங்க. அதனால ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான இன்சூரன்ஸ் வந்து ஸ்டார் ஹெல்த்ல எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ரூ. 19,380 என்னுடைய குடும்பத்துக்கு 4 நபர்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எனக்கு கிளைம் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா இன்சூரன்ஸ் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இன்னைக்கு பாட்டம் அவுட்ல இருக்கு. நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு போயிட்டு கட்டிடுங்க. அதுக்குண்டான ரூ. 20,000 கட்டி இது பண்ணிக்கோங்க. அதே ரூ. 20,000 அந்த ஸ்டார் ஹெல்த்ல போட்டு வைங்க. அதுக்குண்டான லெவல்ஸை பார்த்துப்போம். ஓகே, இந்த 2024ல மார்க்கெட் வந்து எவ்வளோ ரீச் ஆகும், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டியை வந்து நான் வந்து இந்த 2024ல ஒரு 24,000 to 25,000க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜனவரி மந்த்தில் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் கண்ட்ரோலில் தான் போகும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் தென் பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு வால்டட்டி இருக்கும். அந்த வால்டட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் தாக்கல் நடக்கும். அங்கே நிர்மலா சீதாராமன் மேடமுடைய ஸ்பீச் இருக்கும். அவங்களுடைய ஸ்பீச்சுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். மார்க்கெட்டில் வந்து எந்த செக்டாருக்கு வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது அவங்களுடைய பட்ஜெட் தாக்கலில் அதில் ஏற்கனவே தாக்கல் பண்ணதில் எதை எதை ரெடியூஸ் பண்ணுறது, எதை எதை ஏற்றது டேக்ஸஸை, எது எதுக்கு என்ன பண்ணணுன்றது பேச்சு வரும். அப்போ அந்த செக்டார்ஸ்லாம் ஒரு வால்டட்டி கொடுக்கும். நிஃப்டி அன்னைக்கு வந்து நல்ல ஒரு வால்டட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் எலெக்ஷன் வரும். எலெக்ஷனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்? மோடிஜி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா மார்க்கெட் டுவர்ட்ஸ் மேலே தான் பூம் ஆகும். இல்லை அவங்களுடைய லூஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷன்ல, என்ன சொல்றது, பாரதிய ஜனதா கட்சி வந்து தோற்று விட்டது, இல்லை தொங்கு கட்சி அமைப்பு அப்படின்ட்டு வந்ததுனாலும் அங்கே ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அது வந்து நிஃப்டியை வந்து ட்ரெண்ட் ரிவர்சலோ செல்லிங்கோ இருக்காது. அது வந்து கரெக்ஷன். அந்த கரெக்ஷனுக்கும் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம வந்து மார்க்கெட் வந்து 18,200 போயிட்டு அரௌண்ட் 16,000 கிட்ட வரும்போது இது கரெக்ஷன் சொன்னோம். திஸ் இஸ் நாட் செல்லிங், கரெக்ஷன்னோ. அந்த கரெக்ஷன் மூட்ல பை பண்ணவங்களாம் நல்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்க. எப்பவுமே மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்தா அந்த கரெக்ஷனை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஓகே, நம்ம ஏன் 24,000 25,000 மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றோம்னா நிஃப்டியுடைய லெவல்ஸ்லாம் என்னன்றது பார்ப்போம். ஓகே, நிஃப்டி கிளியரா மந்த்லி டிசம்பர் மந்த்துடைய க்ளோசிங் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் என்கல்ஃபிங், அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு மெர்பசோ கேண்டல், ஒரு வால்யூமான கேண்டல பிரிண்ட் வச்சிருக்கிறாங்க நிஃப்டி. ஓகே, ஆல் டைம் ஐக்கு மேல கம்ஃபர்டபுளா ஓபன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் பேங்க் நிஃப்டியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பிரேக் வருது, தெரியுதுங்களா? இந்த பிரேக் வருது, இன்னும் ப்ராப்பர் பிரேக் அவுட் வரல, பட் பிரேக் அவுட் வரும். இன்னும் பேங்க் நிஃப்டியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத செக்டார் பேங்க் நிஃப்டி தான். அதுலேயும் லார்ஜ் கேப் பேங்கிங் செக்டார்ஸ் வந்து சுத்தமாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். பிஎஸ்யூ பேங்கிங்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. எவ்வளவோ ஸ்டாக் கொடுத்துட்டோம், அதெல்லாம் ஸ்கை ராக்கெட் ஆகிடுச்சு. 100%க்கு மேலே கொடுத்த ஸ்டாக்ஸ் எத்தனையோ இருக்குது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த செக்டார் பிரேக் வந்திருக்கு? சி, இதுக்கு வந்து நான் மெயினாக என்ன சொல்லணும்னா நாஸ்டாக் வந்து ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த கரெக்ஷன்லலாம் நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து அவ்வளோதான், ஐடி முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது, இதுக்கு வந்து க்ரோத்தே கிடையாதுன்னாங்க. நம்ம ஒரு கரெக்ஷன் தாங்க, இந்த கரெக்ஷன் ஃபேஸை முடிச்சிடுச்சு. இந்த லெவல்லையே நம்ம சொன்னோம், பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம்.
சி பிர்லா சாஃப்ட் குடுத்தோம், சென்சார் டெக் குடுத்தோம். கிட்டத்தட்ட 200% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் குடுத்துருச்சு. இன்னமும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதது லார்ஜ் கேப் ஐடி செக்டார்ஸ். அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்டின்னுட்டு எத்தன முறையோ சொல்லியாச்சு. விப்ரோலாம் இதுக்கப்புறம் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நல்ல ஸ்டாக் பாட்டம் அவுட்லேருந்து மூவ் ஆகுது. இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அப்டின்றது சொல்லலாம். ஓகே. டவ் ஜோன்ஸும் இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ஷன முடிச்சுட்டு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் வந்துட்டு இருந்தது. இந்த கன்சாலிடேஷன பிரேக் அவுட் ஆயி ரீடெஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து மேல போனா, கரெக்ஷன் வந்தா கரெக்ஷனுக்கு இங்க சப்போர்ட் எடுத்து டுவர்ட்ஸ் மேல தான் போகும். ஒரு கரெக்ஷன் எது, ட்ரெண்ட் ரிவர்சல் எதுன்ட்டு தெரியாம, நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. பேஷன் பேஷன்ட்டா இருந்தா தான் அந்த மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும். அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. ஓகே. நிஃப்டி ஆட்டோ வந்து கிளியரா சேனல் வைஸ்ல மூவ் ஆயிட்டு இருந்தது. டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு லார்ஜ் கேப் செக்டார்ல நம்ம ₹320க்கு லாஸ்ட் இயர்ல குடுத்த வீடியோ. என்னுடைய 3வது வீடியோன்னு நெனைக்கிறேன் அது. அந்த இடத்துல இருந்து 100% ரிட்டர்ன்ஸ் வரும் அப்டின்னுட்டு நான் சொல்லிக் குடுத்திருந்தோம். அந்த 100%க்கு மேல அந்த ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலயும் ஆ நெறைய ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து ஜெம்ஸ்லாம் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். அதுல ஒரு 2, 3 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆட்டோ செக்டார் கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன செக்டார்? நிஃப்டி ஐடி. ஐடி பாருங்க அழகா நல்ல ஒரு ரவுண்டிங் பாட்டம். இந்த இடத்துல வந்து நம்ம விப்ரோவ சொன்னோம். பிரேக் வரும்போது 380ல பைக்கு உண்டான கால் குடுத்தோம். 400 கிட்ட குடுத்தோம்னு நெனைக்கிறேன். மேல போயிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது கரெக்ஷன் மோடுக்கு வந்து 380ய உடைக்காதவருக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணுங்கன்னா, அந்த 380ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு நிஃப்டி ஐடி பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு கரெக்ட்டா பவுன்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மா வந்து சரியான ஒரு பிரேக் அவுட். மல்டி இயர் பிரேக் அவுட். அந்த இண்டெக்ஸ் வந்து பெரிய பூம் குடுக்கும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எவ்வளோ ஸ்டாக்ஸ் சொல்லியிருப்போம். சிப்லா அண்ட் சிப்லாலாம் வந்து ஒரு அருவா பேட்டர்ன், குடுவா பேட்டர்ன் காமெடியா போட்டிருப்போம். அதெல்லாம் எத்தன பேர் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்றது தெரியல. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அம் ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ்ல ஓஎன்ஜிசி, கெயில் அண்ட் தென் ஆயில் இந்தியா எவ்வளவோ பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் குடுத்தோம். ஆயில் இந்தியா வேற மாரி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 100% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் குடுத்துருச்சு. கெயில் மல்டி இயர் பிரேக் அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ஓஎன்ஜிசி இன்னமும் பிரேக் வரல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓஎன்ஜிசியும் இப்ப அதனுடைய லெவல்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 2024 எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு ஆசைப்படுறீங்க? கடந்து முடிந்த பக்கங்கள் கசங்கி இருந்தாலும், புதிய பக்கங்களை உருவாக்கி நகருங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். லேர்ன் அண்ட் தென் எர்ன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கம்மிங் ஜனவரி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வியா கூகுள் மீட்ல தான். அண்ட் தென் கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹3000. என்னுடைய கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் குயரிஸ வாட்ஸ்அப்ல ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட்ட போடுங்க. என்னுடைய ஜிபே அண்ட் தென் ஃபோன்பே பேமெண்ட்டோடைய நம்பர் இதுதான். வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். கிளாஸஸ்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு ஏதுன்றத பின் பண்ணி குடுக்குறேன். பார்த்துட்டு கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே. நம்ம இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்க பார்க்க போறோம் ஏதுன்றது சார்ட்ல போய் பார்த்துருவோம். அ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அ நல்ல ஒரு ஐபிஓல வந்து ஹையர் பிரீமியம் பிரைஸ்ல லிஸ்டட் ஆன ஸ்டாக் வந்து ஒரு லோயர் வந்துட்டு, இங்கருந்து டுவர்ட்ஸ் ஒரு பவுன்ஸ் பேக் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் டவுன். மறுபடியும் இங்க வந்தா மறுபடியும் பவுன்ஸ் பேக். அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் எதுன்ட்டு நமக்கு தெரியுது. அப்போ நியர் பை த டிமாண்ட் எப்பவுமே ஒரு கரெக்ஷன்ல வாங்குங்க. ஒரு ஸ்டாக் வந்து ரன்னிங்ல போம்போது சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிட்டு மறுபடியும் ஒரு டிமாண்ட் ஜோன்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா வந்து பையர்ஸ்க்கு உண்டான ஹேண்ட் அப்பர் சைட்ல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம இந்த ஜோன்ல பர்ட்டிகுலரா ஒரு 500 இந்த ஜோன்லயே அக்குமுலேட் பண்ணுங்க. ஸ்லோவா அக்குமுலேட் பண்ணுங்க. ஒரு எப்படி சொல்றது? அம் ஒரு 5 ஸ்டாக், ஒரு 2 ஸ்டாக், ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு 2 ஸ்டாக், 3 ஸ்டாக் அப்படின்ற மாரி கூட அக்குமுலேஷன் பண்ணுங்க. அக்ரெசிவ் பை பண்ணாதீங்க. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அக்ரெசிவ் பைன்றது ட்ரெண்ட உடைச்சு மேல பிச்சுக்கிட்டு பறக்கும்போது தான் அக்ரெசிவ் பை பண்ணும். அப்போ இந்த இடத்துல வந்து வந்து நம்ம வந்து மொத்த படத்தையும் ஒரேடியா போட்டுடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா டீ சாப்பிடுற மாரி, டிஃபன் சாப்பிடுற மாரி. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுவாரு இல்லையா? ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன்ல இருக்கும்போது, அந்த கரெக்ஷன்ல பை பண்றவங்க, அக்குமுலேட் பண்றவங்க, இப்போ 534 நான் இங்க ஒரு 5 ஸ்டாக் வாங்குறேன். மறுபடியும் எனக்கு வந்து ஒரு 496 அங்க ஒரு 5 ஸ்டாக் வாங்குறேன். இந்த ரேஞ்சுக்குள்ளார ஒவ்வொரு லோவா
இங்க ஒரு 5 ஸ்டாக், இங்க ஒரு 5 ஸ்டாக், இங்க ஒரு 5 இதுதான் ஒரு உண்டியல் சேமிப்பு மாரி அப்படின்னுவாங்க. இந்த ஒரு டிமாண்ட் ஜோன்ல இந்த ஸ்டாக்க பை பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளவா இருக்குன்னா 467 467க்கு கீழ ஓப்பன் அண்ட் குளோஸ் கேண்டில் கிடைச்சதுன்னா, நம்ம வந்து எக்ஸிட் பண்ணணும். அப்ப நம்ம இந்த ஜோன்ல அக்குமுலேட் பண்றோம். ஒரு இன்வெஸ்டரா அக்குமுலேட் பண்றோம்னா, ஒரு 6% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு, டார்கெட் வந்து கிட்டத்தட்ட எத்தன பெர்சன்டேஜ் டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்? 50% ஆஃப் டார்கெட். அப்போ ஒரு 6% எஸ்எல்ல வச்சுட்டு 50% டார்கெட்னா, இதுதாங்க ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு உண்டான ஜோனா கன்சிடர் பண்ணலாம். 1 இயர் ஆகட்டும். பரவால்ல. 1 இயர்ல நம்மளுக்கு 50% ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த பேங்க் தராங்க? அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட ஒரு 50% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு குடுக்காது. அந்த 50% ஆஃப் ரிட்டர்ன்ஸ வந்து ஒரு ஸ்டாக்ல ஒரு பாட்டம் அவுட்ல பை பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டா ஸ்டாப் லாஸ வச்சு எடுக்கிறோம்னா, இதுதான் குட் குவாலிட்டி ஆஃப் ட்ரேட். எப்பவுமே லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்னுவோம். ஸ்டாக் மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு பிசினஸ். இந்த பிசினஸ வந்து யாருக்கு திறம்பட கையாள முடியுதோ அவங்க தான் சக்சஸ் பண்ணுவாங்க. ஆ சி இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன். மார்க்கெட்ட ஒரு தொழில்முறை முதலீட்டாளராக மாறி எங்க எங்க வாங்கணும், அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னுட்டு லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து சோனா பிஎல்டபிள்யூ. நம்ம இந்த ஸ்டாக்க எந்த ரேஞ்சில சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? இந்த இடத்த வந்து கிளியரா ஒரு கன்சால்டேஷன் ஜோனுங்க. இந்த கன்சால்டேஷன் ஜோன உடைக்கும்போது, ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் பிரிண்ட் வரும்போது, நம்ம இங்க பை கால் ரெக்கமெண்டேஷன் குடுத்தோம். அதாவது இந்த இடத்துல வந்து பிரேக் வருது அப்படின்னுட்டு, அந்த பிரேக் அவுட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் அக்ரெசிவ் பை. அப்ப அந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 245 டேஸ்ல ஒரு 35% ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல இருந்திருப்பீங்க. இப்ப இந்த ஸ்டாக் வந்து கிளியரா வந்து மேல பவுன்ஸ் பேக் ஆயிட்டு, இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. டுவர்ட்ஸ் நான் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஆல் டைம் ஹைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இன்னும் ஒரு 22% ஆஃப் டார்கெட் இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல போறோம்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து கட்டாயம் ஸ்டாப் லாஸ் வச்சே ஆகணும். நம்ம வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா, இந்த ஜோன மெயின்டெயின் பண்ணிக்கங்க. ஃபர்தரா ஏன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்மளுக்கு இந்த லெவலுக்கு கீழ 536க்கு கீழ ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சதுன்னா, நம்ம வந்து எக்ஸிட் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு உண்டான இடம். மொமெண்டமா மேல போகும். நம்ம ஒரு இன்வெஸ்டர்னா இது மாரி டிப்ல தான். இப்போ நம்ம ஸ்டார் ஹெல்த்த பார்த்தோம் இல்லைங்களா? அந்த டிப்ல பை பண்ணவங்களுக்கு தான் இவ்ளோ பெரிய ரிட்டர்ன்ஸ். அப்போ நீங்க இன்வெஸ்டரா, ட்ரேடரா எந்த ஜோன்ல பை பண்ண போறீங்க? என்னன்றத தெரிஞ்சு, புரிஞ்சு கேம் ப்ளே பண்ணணும். ஓகே. ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசி வந்து ஆயில் செக்டாருடைய இண்டெக்ஸ பார்த்தோம். இப்போ இந்த ஸ்டாக் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு மந்த்லி வைஸ்ல வச்சு பார்ப்போம். கிளியரா வந்து இந்த ஜோன வந்து நம்ம சொன்னோம். உங்க பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது இந்த ஜோன்ல ஒரு ₹130 ₹140ல லாஸ்ட் இயர்க்கு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப நம்ம சொன்ன ரேஞ்ச்ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47% ஆஃப் ரிட்டர்ன்ஸ குடுத்துருச்சு. இதுல வேற 2 டிவிடெண்ட் வேற போட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் அ ஏர்னிங்ஸ குடுத்துடுச்சு. இப்ப இந்த ஸ்டாக்க நம்ம பை பண்ணலாமா? கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடர் எங்க இது வந்து பியூர்லி வந்து ஸ்விங் ட்ரேடருக்கு உண்டான ஜோன். ம் ஏன் பியூர்லி ஸ்விங் ட்ரேடருக்கு உண்டான ஜோன் அப்படின்னுட்டு சொல்றோம்னா, பிரேக் வந்ததுன்னா, இப்போ ஆயில் இந்தியாவ பார்த்தீங்க இல்லையா? என்ன ஒரு மொமெண்டத்துல மேல போச்சு. சேம் அண்ட் தென் கெயில். இந்த 2 ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கட்டாயம் இது குடுக்கும். இந்த ரேஞ்ச உடைக்கும். இந்த ஸ்டாக் வந்து அவ்ளோ என்ன சொல்றது? அண்டர் வேல்யூ ஸ்டாக்ன்றது தான் சொல்லுவோம். இப்பயும் இந்த பிரைஸ் வந்து அண்டர் வேல்யூ. நான் டிவிடெண்ட்க்கு தான் வாங்குறேன் அப்படின்னா, தாராளமா வாங்கலாம். குரோத் உள்ள நிறுவனம். நல்ல ஒரு மார்க்கெட் கேப்ல இருக்கிற நிறுவனம். அப்போ இங்க பிரேக் வந்ததுன்னா, ஒரு 43% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஓஎன்ஜிசில காத்து கொண்டுள்ளது. நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடரா பை பண்றீங்கன்னா 220க்கு மேல பை பண்ணுங்க. பை பண்ணிட்டு ஒரு 205 வந்து எஸ்எல் வச்சுக்கோங்க. ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுங்க. ஃபர்தரா கரெக்ஷன் ஒரு 180க்கு வந்தா மீண்டும் பை பண்ணுங்க. எப்ப இந்த ட்ரெண்ட் விட்டு உடைக்குதோ மறுபடியும் எக்ஸிட் பண்ணிடணும். ஏன்னா இல்ல எக்ஸிட் பண்றீங்களோ இல்லையா? இல்ல நீங்க ஃபர்தர் கரெக்ஷன் வருது. ஓகே நான் வந்து கூலா இருக்கிறேன் பிரதர். நான் வந்து மீண்டும் வந்து ஆவரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா 130க்கு வந்தா மீண்டும் ஒரு ஆவரேஜ் பண்ணலாம். ஒவ்வொரு டிப்லயும் இங்க ஒரு கரெக்ஷன் வந்தா 180க்கு ஒரு பை பண்ணலாம். அண்ட் தென் 156க்கு ஒரு பை பண்ணலாம். அண்ட் தென் 130க்கு வந்தா
பாட்டம் அவுட்ல நல்லா அக்ரெசிவா பை பண்ணணும். சும்மா வந்து பயந்து வித்துக்கிட்டு வரக்கூடாது இன்வெஸ்டர். இல்ல நான் ட்ரேடுக்கு தான் போறேன்னா, பை அபோவ் 220 ஸ்டாப் லாஸ் வந்து 205 மெயின்டெயின் பண்ணிக்கங்க அப்படின்றது சொல்லலாம். டார்கெட் பெரிய டார்கெட் இருக்கு. மூவ் குடுத்ததுன்னா சூப்பரா மூவ் குடுக்கும். 2 வீக்ஸ், 3 வீக்ஸ்ல 1 மந்த்ல ஒரே கேண்டில்ல கூட வைக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆட்டோ செக்டார்ல நம்ம ரொம்பவும் என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக் அசோக் லேலண்ட். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து எந்த ரேஞ்சுக்குலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? நாங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? நான் எப்படி இந்த ஸ்டாக்ல இன்னமும் ஒரு சிங்கிள் ஸ்டாக் வித்துருக்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு 50 ஸ்டாக் வாங்குனேன். மார்க்கெட் மேல போயிட்டு இங்க வரும்போது, இங்க ஒரு 100 ஸ்டாக் வாங்குனேன். இங்க மேல போயிட்டு இங்க வரும்போது, இந்த இடத்துலயும் மீண்டும் பை பண்ணி ஒரு 300 ஸ்டாக்ஸ்க்கு வச்சிருக்கேன். மீண்டும் எனக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து இங்க கரெக்ஷன் வந்ததுன்னா, மீண்டும் நான் இங்க போயிட்டு ஒரு 700 ஸ்டாக் எனக்கு வந்து இதுல ஒரு 1000 ஸ்டாக்காவது வச்சுட்டு, நான் ஒரு லாங் டெர்ம்க்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடம்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்ல. பட் திஸ் ஒன் இஸ் குட். இந்த பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது பை பண்றவங்க பை பண்ணுங்க. பை ஆர்டர செட் பண்ணிக்கங்க. 160ல செட் பண்ணிக்கங்கன்னு அழகா எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு 180ல இருக்கு. டுவர்ட்ஸ் மார்க்கெட் மேல போச்சுன்னா ஒரு 236க்கு மூவ் ஆகும். ஏதோ ஒரு நண்பர் மோதிலால் ஒஸ்வால் சொல்லியிருக்காங்க அப்படின்னதுக்கு அவங்க சொன்னா நடக்காதுன்னுவாங்க. நான் சொல்றேன் இந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணியே தீரும். ஆ எந்த எது ஒரு டிப் அப்படின்ட்டு தெரிஞ்சு வாங்குங்க. நல்ல ஒரு பேஸ் அமைச்சுக்கிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆகி கரெக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் மேல போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 185க்கு மேல போச்சுன்னா டுவர்ட்ஸ் மேல போகும். இப்பயும் நீங்க பை பண்றதா இருந்தா இந்த இடத்துல வாங்கிக்கோங்க. ஃபர்தர் கரெக்ஷன் வந்தா சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 160 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட்ட உடைச்சாதான் செல்லிங். அப்போ ரீபைக்கு உண்டான ஜோனை பார்த்து ரீபை பண்ணிக்கலாம். அசோக் லேலண்ட் பெர்ஃபார்மே பண்ணாத ஸ்டாக். ஆனா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. கண்ணுக்கு தெரியாம பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. என்ன சொல்றது? கிட்டத்தட்ட எங்க இருந்து கொரோனால இருந்து இது வந்து என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் குடுக்குதுன்னா, 495% ஆஃப் ரிட்டர்ன்ஸ குடுத்திருக்கு இன்வெஸ்டருக்கு. அப்ப இன்வெஸ்டர் டிப் எது? அப்ப நம்ப வந்து இந்த ஜோன்ல சொன்னோம். இந்த டிப்ல பை பண்ணியிருந்தவங்களுக்கு கூட ஆல்மோஸ்ட் ஒரு 37% ஒரு 2 டிவிடெண்ட் என்னவோ போட்டாங்க. அது ஒரு 45% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வித்தின் 1 இயர்ல. ஒரு ஸ்டாக்ஸ்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல நீங்க பை அண்ட் செல் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பர் பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் தட்டி விடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.